மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்புங்க. அதுவுமே நம்ம ஊரில் வேலை பார்க்கணும். ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம போகிறோம், வேலை வாங்கிட்டு வரோம் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்போடு தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா தமிழக அரசு தான். இவங்க டிபிஹெச்க்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அறிவிப்புகள் வெளியிட்டுட்டே இருக்காங்க. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண வேண்டிய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வேலூர் மாவட்டத்தில் இருந்து தான் நலவாழ்வு சங்கம் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அவங்க வெளியிட்டிருக்க ஒரு அறிவிப்பு தான். சரிங்களா? ஸோ என்னென்ன வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. 11/8/2025 மாலை 5 மணிக்குள்ள விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒரு காலி இடத்தை நிரப்புகிறாங்க. அதுக்கு உங்களுக்கு மாதந்தோறும் ஊதியமாக 23,000 ரூபா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடம் எப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, வெள்ளூரில், அங்கே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இதுக்கு நான் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பியில் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரே ஒரு பணியிடத்தை தான் நிரப்புகிறாங்க. 23,800 ரூபா, அதாவது 800 ருபீஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 23,800 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. MSW படிச்சிருக்கணும், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதுவுமே வேலை வாய்ப்பு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் அண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா மக்களே? அடுத்த வாய்ப்பு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரே ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. 23,000 ரூபா சம்பளத்தோட. இதுவுமே வேலை எங்கே பணியிடம் எங்கே அப்படின்னா கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டலில். சரிங்களா? இதுக்கு என்னப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேச்சுலர் டிகிரி, நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ இல்லை பேச்சுலர் டிகிரியோ நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 20,000 ரூபா சம்பளத்தோட நீங்கள் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் அண்ட் ஹாஸ்பிட்டலில் படிக்க ரெடி அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வேலை பார்க்க ரெடி அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? டென்டல் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒரு பணியிடத்தை அவங்க நிரப்புகிறாங்க. மாதந்தோறும் உங்களுக்கு 12,000 ரூபா ஊதியத்தோட டிப்ளமோ படிச்சிருக்கணும் டென்டல் டெக்னீஷியனில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன வேலைக்கு அப்படின்னா டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டலில். சரிங்களா? அடுத்தது சிக்கிள் செல் கவுன்சிலர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புங்க. இந்த ஒரு வாய்ப்புக்கு 18,000 ரூபா சம்பளத்தோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பேச்சுலர் இன் சோஷியாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? இது வந்து அணைக்கட்டு பிளாக் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் டப்பார்னு 18,000 ரூபா உங்களுக்கு சம்பளத்தில் கிரெடிட் ஆயிரும். சரிங்களா மக்களே? அடுத்த ஒரு வாய்ப்பு ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 இடத்த நிரப்புகிறாங்க மக்களே. 2 இடத்துக்கு மாதந்தோறும் உங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய படிப்பு என்ன அப்படின்னா B.Pharm அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே எங்கே வேலை பார்க்குற இடம் அப்படின்னா காட்பாடி அண்ட் ஒட்டேரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்குமே 2 பணியிடங்களை நிரப்புகிறாங்க. 13,000 ரூபா சம்பளம். அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா DMLT படிச்சிருக்கணும் +2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையுமே வேலை பார்க்குற இடம் எங்கே அப்படின்னா காட்பாடி அண்ட் ஒட்டேரி அப்படின்ற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்புமே ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 8 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாஃப் நர்ஸுன்ற ரோலுக்கு 8 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. மாதந்தோறும் 18,000 ரூபா சம்பளம். ஓகேங்களா? இதுவுமே நீங்கள் வேலை பார்க்குற இடம் அப்படின்னா காட்பாடி அண்ட் ஒட்டேரி அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. அது போக இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா BSc நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு MPHW அப்படின்ற ஒரு ரோலுக்கு 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 8,500 ரூபா அப்படின்ற மாதிரி சம்பளம் சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்குமே கேண்டிடேட்ஸ் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. இதையுமே காட்பாடி அண்ட் ஒட்டேரியில் தான் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ டோட்டலாக 22 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 22 பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் வயது வந்து 40க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக தமிழ் வந்து நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 11/8/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொன்று ஹைலைட்டான விஷயம்
விஷயம் என்ன அப்படின்னா முற்றிலும் தற்காலிகமானதே. ஓகேங்களா? 11 மாதத்துக்கு தான் நீங்கள் ஒப்பந்த கால அடிப்படையில் வேலை பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணிக்கு சேர்வதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒப்புதல் கடிதம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் நியமனம் செய்வது மாறுதலுக்குட்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இது பதிவிறக்கம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா https://vellore.nic.in அப்படின்ற ஒரு இடத்துல போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம், பி பிளாக், 2வது மாடி, மாவட்ட ஆட்சியர் வளாகம், சத்துவாஞ்சேரி, வேலூர் மாவட்டம், வேலூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 632009 அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அங்கே அட்ரெஸ்ஸு. சரிங்களா? பின்கோட் நம்பர், தொலைபேசி எண்ணையுமே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஃபுல்லாகவுமே படிச்சுட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? தேங்க்யூ.